அண்ட் இதில் பாருங்க நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ் டு சே ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது எனக்கு பசிக்குது அப்படிங்கிறது நம்ம விதவிதமாக சொல்லலாம் இங்கிலீஷில். ஓகே, டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹங்க்ரி அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபார்மலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐம் ஸ்டார்டிங் டு ஃபீல் பெக்கிஷ் அப்படின்னா ஐம் ஸ்டார்டிங் டு ஃபீல் ஹங்க்ரி அப்படின்ற அர்த்தம் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒகேபுலரி ஆக்டிவிட்டீஸில் சொல்லியிருப்பேன் சினானிம்ஸ். ஸோ ஹங்க்ரியோட சினானிம் தான், இன்னொரு வேர்டு தான் இது. மீனிங் ஒன்று தான், பட் வேறு வேர்ட்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு, ஃபார்மல் இன்ஃபார்மல் வே. ஓகே, ஸோ ஐம் ஸ்டார்டிங் டு ஃபீல் பெக்கிஷ் அப்படின்னா எனக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது, இப்போ தான் ஃபீல் ஆகுது. ஷீ ஃபெல்ட் பெக்கிஷ் அண்ட் கிராப்ட் அ ஸ்நாக். அவளுக்கு வந்து பசி எடுத்து அவள் ஒரு ஸ்நாக்கை வாங்கிட்டா. காட் எனிதிங் டு மன்ச் ஆன், ஐம் ஃபீலிங் அ பிட் பெக்கிஷ். ஸோ ஏதாச்சும் வந்து கொறிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதான் காட் எனிதிங் டு மன்ச் ஆன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கொறிக்கிறது மெல்றதுக்கு. ஓகே, ஐம் ஃபீலிங் அ பிட் பெக்கிஷ், கொஞ்சம் எனக்கு பசி இருக்குது. பிட்டுன்னா கொஞ்சமாக இருக்குது பசி அப்படின்ற மீனிங். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இது வேற ஒரு விதமாக நம்ம சொல்லணும்னா ஸ்டாவிங்னு சொல்லுவோம். ஃபேமிஷ்ட் ஆர் ஸ்டாவிங், அதாவது தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்குது, நம்மளுக்கு ஒரு பசி ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம ஸ்டாவிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவன்ட் ஈட்டன் ஆல் டே, ஐ ஆம் ஸ்டாவிங். அதாவது நாள் ஃபுல்லாகவே நான் சாப்பிடல, கண்டினியூஸாக அது நடந்துட்டு இருந்திருக்கு, ஸோ இப்போ எனக்கு அது பசிக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டாவிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆஃப்டர் த ஹைக் வி வேர் அப்சல்யூட்லி ஃபேமிஷ்ட். அதாவது ஹைக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாவிங்கில் தான் இருக்கோம், பசியில் தான் இருக்கோம், ஃபேமிஷ்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ குட் ஈட் அ ஹோர்ஸ் அப்படின்னா என்னால் குதிரையை சாப்பிட முடியும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் இடியம்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதாவது அந்த ஃப்ரேஸுக்கும் அதில் இருக்கிற மீனிங்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ ஐ குட் ஈட் அ ஹோர்ஸ் அப்படின்னா என்னால் நிறைய சாப்பிட முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஸ்கிப்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நவ் ஐ குட் ஈட் அ ஹோர்ஸ். அதாவது நான் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு ஸ்கிப் பண்ணிட்டேன், சாப்பிடல, ஸோ அதனால் இப்போ என்னால் நிறைய சாப்பிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் த லாங் ட்ரிப் ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி ஐ குட் ஈட் அ ஹோர்ஸ். ஒரு பெரிய ஒரு பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு, அதனால் என்னால் இப்போ ஒரு பெரிய மீல்ஸ் சாப்பாடு சாப்பிட முடியும், நிறைய சாப்பாடு சாப்பிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன் அன் எம்டி ஸ்டமக். இது வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். லைக் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லுவோம் வெறும் வயிற்றுல இருக்காத, ஏதாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஆன் அன் எம்டி ஸ்டமக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ட்ரிங்க் காஃபி ஆன் அன் எம்டி ஸ்டமக். ஸோ வெறும் வயிற்றுல காஃபி குடிக்காத. இட்ஸ் ஹார்ட் டு ஃபோக்கஸ் வென் யூஆர் ரன்னிங் ஆன் அன் எம்டி ஸ்டமக். அதாவது வெறும் வயிற்றுல ஓடுறப்போ கவனக்குறைவு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஆன் அன் எம்டி ஸ்டமக். ஸோ இதுதான் சில ஹங்க்ரி பசி ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வச்சும் உங்களோட ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ஒன்று ஒன்றும் வச்சு. ஆன் அன் எம்டி ஸ்டமக், ஐ குட் ஈட் அ ஹோர்ஸ், ஸ்டாவிங், பெக்கிஷ், இதெல்லாம் வச்சு உங்களோட ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி உங்கள் ட்ரெயினருக்கு அனுப்புங்க. ஸோ தட் உங்களுக்கு புரியும் எவ்வளோ தூரம் நம்ம லிசன் பண்ணி நம்மளால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ.